திராவிட மாடல் இது வரைக்கும் இந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட எனக்கு கொடுக்கல. திராவிட மாடல் கொடியும் ஆளுகின்ற பிஜேபி கொடியும் கண்டிப்பா என் குழந்தை இருக்கும். மூன்று ஆண்டுகளாக நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முறையிட்டு பார்த்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடல. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால எனது போராட்டம் நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முன்பு இப்பொழுது இன்று நடக்கும். இந்த நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முறை நான் நடக்கக்கூடிய போராட்டம் ஆளுகின்ற பிஜேபி அரசுடைய புரியும். ஏற்கனவே திராவிட மாடல் கொடியும் தமிழக ஆண்ட திராவிட மாடல் கொடியும் என் குழந்தை இங்க எரிக்கிற மக்கள் பார்க்கணும். கட்டமாக 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேச முன்னோடியா இருக்கக்கூடிய நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த குழந்தைக்கு இந்தியாவில் இது போல குற்றம் நடக்காம இருக்க எனது போராட்டம் மிக முக்கியமான போராட்டமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தின் தீர்வு கிடைக்கும். பல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை தீர்வு ஏற்படுத்தால் அடுத்த இந்த போராட்டத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தேசிய குடியிருப்பு போராட்டத்தில் நானும் எனது குழந்தையும் செங்கோட்டையிலோ அல்லது நேஷனல் SC கமிஷன் கான்மார்க்கெட்டிலோ அல்லது மனித உரிமை ஆணையத்தின் முன்போ தேசிய குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடுவதற்கு முன்பாக இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ள மக்களும் இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட குற்றத்தை நேரடியாக கேட்க வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட மாடல் அரசாலதான் என் குழந்தைய சீரழிஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசு பெண்களையும் பெண் குழந்தைகள் சீரழிப்பதில் நம்பர் 1 முக்கியமான ஒரு என்பது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கும் தெரியும். ஆனா இந்த பிஜேபி அரசு திராவிட மாடலுக்கு துணை போயிருச்சு இந்த விஷயத்துல. எட்டு வயசுல பிக்ஸ் வருது. இது மீண்டும் தவறான சிகிச்சை எடுக்கிறாங்க. எங்க எழும்பூர் குழந்தை மருத்துவம் இல்ல, உடனே மூலக்காய்ச்சல் மருந்து ஏத்துறாங்க. நல்லா இருந்த கை காலம் சைல இருந்து போயிடுது. திருப்பி நான் குழந்தை கிளாட் ஆகி கோமாக்கு போயிருது. குழந்தைய உள்ள சேர்க்கிறப்ப 26 கிலோ, குழந்தைய நான் டிஸ்சார்ஜ் எடுக்கிறப்போ 14 கிலோ. நல்லா இருந்த கை காலம் சைல இருந்து போயிடுச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு குழந்தை. அப்போ கேட்கிறப்ப ஒரு கேள்வி, இந்த கால் ஏன் கருப்பாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. சோ எடுக்கிற டாக்டர் கேட்கிறாரு, ஏன் தெரியாது, ஆனா கால் எடுத்தாகும். கிளக்ஸின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தா 1 கிலோக்கு 0.5 விதமா என் குழந்தையுடைய காலை காப்பாத்திருக்க முடியும். ஒரு குழந்தைய இப்போது இன்று நடக்கும். இந்த நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முறை நடக்கக்கூடிய போராட்டம் ஆளுகின்ற பிஜேபி அரசுடைய புரியும். ஏற்கனவே திராவிட மாடல் கொடியும் தமிழக ஆண்ட திராவிட மாடல் கொடியும் என் குழந்தை இங்க எரிக்கிற மக்கள் பார்க்கணும். கட்டமாக 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேச முன்னோடியா இருக்கக்கூடிய நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த குழந்தைக்கு இந்தியாவில் இது போல குற்றம் நடக்காம இருக்க எனது போராட்டம் மிக முக்கியமான போராட்டமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
போராட்டத்தின் தீர்வு கிடைக்கும். பல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை தீர்வு ஏற்படுத்தாது. அடுத்த இந்த போராட்டத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தேசிய குடியிருப்பு போராட்டத்தில் நானும் எனது குழந்தையும் செங்கோட்டையிலோ அல்லது நேஷனல் SC கமிஷன் கான் மார்க்கெட்டிலோ அல்லது மனித உரிமை ஆணையத்தின் முன்போ தேசிய குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடுவதற்கு முன்பாக இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ள மக்களும் இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட குற்றத்தை நேரடியாக கேட்க வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட மாடல் அரசால தான் என் குழந்தைய சீரழிஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசு பெண்களையும் பெண் குழந்தைகள் சீரழிப்பதில் நம்பர் 1 முக்கியமான ஒரு என்பது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய BJP அரசுக்கும் தெரியும். ஆனா இந்த BJP அரசு திராவிட மாடலுக்கு துணை போயிருச்சு இந்த விஷயத்துல. எட்டு வயசுல பிக்ஸ் வருது. இது மீண்டும் தவறான சிகிச்சை எடுக்கிறாங்க எங்க எழும்பூர் குழந்தைகள் மருத்துவம்ல. உடனே மூலக்காய்ச்சல் மருந்து ஏத்துறாங்க. நல்லா இருந்த கை காலம் சைலண்ட் போயிடுது. திருப்பி நான் குழந்தை கிளாட் ஆகி கோமாக்கு போயிருச்சு. குழந்தைய உள்ள சேர்க்கிறப்ப 26 கிலோ, குழந்தைய நான் டிஸ்சார்ஜ் எடுக்கிறப்போ 14 கிலோ. நல்லா இருந்த கை காலம் சைலண்ட் போயிடுச்சு. கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு குழந்தை. அப்போ கேட்கிறப்ப ஒரு கேள்வி, இந்த கால் ஏன் கருப்பாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. சோ எடுக்கிற டாக்டர் கேட்கிறார், ஏன் தெரியாது, ஆனா கால் எடுத்தாகும். கிளக்ஸின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தா 1 கிலோக்கு 0.5 விதமா என் குழந்தையுடைய காலை காப்பாத்திருக்க முடியும். ஒரு குழந்தைய திராவிட மாடல் இது வரைக்கும் இந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட